10,000க்குள்ள ரெண்டு பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் போன் இப்போ ரீசெண்டா மோட்டோ வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து மோட்டோவோட G04 இன்னொன்று பார்த்தீங்கன்னா மோட்டோவோட G24 Power. இது ஏன் பவர்ஃபுல்லான சொல்றேன்னா இப்போ வந்து ஹைப்ல இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன் தான். இந்த ரெண்டு பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா வந்து 4G ஃபோன் தான். ஏய் என்ன இலவிடாது. ஏன் வந்து இது பெஸ்டான ஃபோன் அப்படி சொல்றேன்னா இவங்க கோட் பண்ண பிரைஸ் தான். மெயினா பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோவோட G04 பேஸ் வேரியன்ட் வந்து 7,000 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே வந்து மோட்டோவோட G24 பவர் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வந்து 8,500 வந்து கோட் பண்ணியிருக்காங்க. 10,000 கீழே வாங்குறவங்களுக்குலாம் வந்து இந்த ஃப்ரண்ட் ஆப்ஷன் வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும்னு நான் சொல்வேன். இந்த ரெண்டு போன்ல வந்து எந்த போன் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். நீங்க வந்து 7,000 ரூபாய் கொடுத்து அந்த போனை வாங்கிக்கலாமா இல்ல வந்து ஒரு 1,500 எக்ஸ்ட்ரா போட்டு நீங்க வந்து மோட்டோவோட G24 பவரே வாங்கிக்கலாமா அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம எப்பவுமே வந்து கம்பேர் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது டிசைன். டிசைன் வச்சு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோன் சொல்றதை விட இந்த மூணு ஃபோனு சொல்லலாம். மோட்டோவோட G34 5 மோட்டோவோட G24 பவரும் அதே வந்து மோட்டோவோட G04 இந்த மூணு ஃபோனில் வந்து டிசைன் வைஸ் தான் வந்து விதமான சேஞ்சஸும் கிடையாது. மோட்டோவோட G04 பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா செட்டப் தான். அது கீழே பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் லைட் வந்து ஒரு கேமரா செட்டப்ல கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து உங்களுக்கு மோட்டோவோட G04 மொத்தம் வந்து 4 கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்துக்கும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். கலர் வைஸாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க மோட்டோ எப்பவுமே. அதே வகையில் இந்த இவ்வளோ கலர் வைஸாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதே வந்து மோட்டோவோட G24 பவரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 கலர் ஆப்ஷன் தான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு போன்ல வந்து எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. இந்த ரெண்டு போன் டிஸ்ப்ளே வைஸா பாத்தீங்கன்னா வந்து 6.56 இன்ச் கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் வந்து HD டிஸ்ப்ளே, IPS LCD பேனல், அதே வந்து 90 Hz வரைக்கும் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த பிரைஸ் ரேட்மென்ட்க்கு இதுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து ஓகே தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஃபோன் வந்து ஒரே மாதிரி தான் சொல்ல முடியாது. தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பொறுத்த வரைக்கும் மோட்டோவோட G04 பார்த்தீங்கன்னா யூனிசாக் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. T606 சம்திங் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மட்டமான ப்ராசஸ்னே சொல்லலாம். 1.6 GHz கொடுத்துருக்காங்க. இது வந்து கேமிங்லாம் ரொம்பவே ஆழ முடியாது. ப்ராசஸாக வந்து எந்த விதமான பயனும் இல்லை. இந்த ப்ராசஸரில் அதே பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு வந்து ஹீலோ எதுவும் இருந்தால் கூட ஓரளவுக்கு பெட்டராக இருந்திருக்கும். தவிர இந்த ப்ராசஸர் வந்து ஒன்றுத்துக்கும் உதவுதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நான்சென்ஸ் எல்லாம் நம்ம குரூப்ல வச்சிருக்கிறதே தப்புப்பா. பார்த்தீங்கன்னா வந்து DDR4X ரேமேஷ் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. மெயின் விஷயம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து Android 14 வந்து அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அப்டேட் வரும் பார்த்தீங்கன்னா வராது. Android 14 ஸ்டாப் தான். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? மோட்டோவோட G24 பவரில் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா வந்து மியடெக்கோட ஹீலோ G85 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன கேம்லாம் வந்து இந்த ப்ராசஸர் வந்து ஆடிக்கலாம். ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஆகணும். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஓகேயான ப்ராசஸ் தான் சொல்லலாம். இதோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா 2 GHz கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்து பெட்டராக ஆகணும். ரொம்ப பெரிய கேம்லாம் ஆட முடியாது. சின்ன கேம்லாம் நீங்கள் பெட்டராக ஆடிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 12 ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து DDR4X ரேமேஷன் கொடுத்துருக்காங்க. UFS 2.2 சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து Android 14 அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனில் வந்து எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோவோட G24 பவரே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட் இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸ் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த மோட்டோவோட G04 பேக் வந்து சிங்கிள் கேமரா செட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கேமரால மெகா பிக்சல் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வச்சாங்க. அப்போ ஜஸ்ட் வந்து 16 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அந்த கேமரா 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டோவோட G24 பவர். என்னடா அதுக்குள்ள கேமரா பற்றி அவ்வளோதானா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்ல வேண்டியது அவ்வளோதான் இருக்குது. வேறு எதுவுமே கிடையாது. கேமரா பொறுத்த வரைக்கும் சுமார் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோவோட G24 பவரில் பேக்கில் வந்து டூயல் கேமரா செட்டாக கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் வந்து மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையா? இதோட ஃபோக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 அபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. 2 மெகாபிக்சல் வந்து மேக்ரோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் இந்த ஃபோனில் வந்து எதிர்பார்க்க முடியாது. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி எதிர்பார்க்க முடியாது தான். ஆனால் வந்து இது பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து 16 மெகாபிக்சல் வந்து செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். மோட்டோவோட G04 இது வந்து மோட்டோவோட G24 பவர் வந்து கேமரா வைஸாக வந்து பெஸ்ட்டாகவே இருக்கும்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்டரி பொறுத்த வரைக்கும் மோட்டோவோட G04 5000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. அதே வந்து 15 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு பெட்டராகவே இருக்கும். 5000 mAh பேட்டரி பவர் ரொம்ப சூப்பரான பேட்டரி பவர் தான். அதே வந்து மோட்டோவோட G24 பவரில் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி பவர் கொடுத்துருக்காங்க. 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இதோட இது பெட்டராக இருக்கும். 6000 mAh பேட்டரி பவர் ஆனாலும் கூட உங்களுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து குயிக்காக ஏறணும்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவே கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அசா ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விதமான சைட் பவர் பட்டனில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துறாங்க. அதே வந்து ப்ளூடூத்
5 வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபோன் வந்து என்எஃப்எஸும் கிடையாது, வைஃபை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4G நெட்வொர்க் தான் கிடைக்கும், 5G வந்து ஆக்சஸ் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோனில் வந்து 5G ஆக்சஸ் கிடையாது. இந்த ரெண்டு ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து IP52 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் வந்து டெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 1 TB வரைக்கும் நீங்கள் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு ஃபோன்லையுமே கூட. இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டிசைன் வைஸாக உங்களுக்கு கலர் வைஸாக கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ணாலும் கூட மோட்டோட G04, ஆனால் வந்து பவர்ஸ் வைஸாகவும் கேமரா பவர்ஸ் வைஸாகவும் பேட்டரி பேக்கப் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோட G24 பவரே வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்வேன். இந்த ஒரு 1500 வந்து இல்லைன்னா கூட கொஞ்ச நாள் சேர்த்து வச்சு இந்த மோட்டோட G24 பவரே வந்து வாங்கிங்க, பெஸ்ட்டான ஃபோனாக இருக்கும். அடுத்து சந்திக்கிறேன். பை பை.